සම්බන්ධව යම්කිසි පැහැදිලි කිරීමක් කරන්නට අවශ්‍යයි කියලා මම හිතනවා. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் எனக்கு முன்னர் உரையாடும் பொழுது ஒரு முக்கியமான விடயத்திலே கூறியிருந்தார். நீலகாமம் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு குறித்த தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் இங்கு சபையிலே எடுத்துரைத்திருந்தார். உண்மையிலேயே இவரது இந்த பேச்சினை நாங்கள் பார்க்க මට දැන් ඕන හෑ ස්ටයිල් එකකට මාරු වෙන්න පුළුවන්. කොණ්ඩේ අනික ගැන හිතන්නවත් දෙයක් නැහැ. Saturday. Hot and spicy අවුරුදු fun. Prima Saturday. Fun තමයි. பொழுது அதாவது அவர் கூற முன்வரும் விடயம் என்னென்று சொன்னால் அரசாங்கம் முன்னின்று அரசாங்கத்தின் அனுசரணையுடன் தான் இந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டது என்ற விடயத்திலே மிகவும் கடினமாக மிகவும் ஒரு எடுத்துரைக்க விரும்பியதைத்தான் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. எனினும் மக்களுக்கு உண்மையான விடயம் என்னென்று தெரியும். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வாறு இந்த விடயத்தினை அணுகுகின்றது என்றும் மக்களுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல இந்த விடயத்தை பொறுத்தவரையில் அதாவது இதனை பொறுத்தவரையிலே இந்த அரசாங்கம் தேவையான அனைத்து விதமான எல்லா வகையான விடயங்களிலும் தலையிட்டு கைதுகளை மேற்கொண்டு சரியான வகையில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் இவர்களை பொறுத்தவரையிலே இந்த விடயத்திலும் அரசாங்கத்தின் அனுசரணையுடன் இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்படுவதாகத்தான் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். எங்களுக்கு தெரியும் மலையகத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வளர்ச்சி எவ்வளவு ஒரு மிகவும் ஒரு பாரிய வளர்ச்சியாக காணப்படுகின்றது என்ற விடயத்தினை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. கடந்த காலங்களில் ஒரு வேதனத்தை கூட ஒழுங்காக செய்து கொள்ள முடியாத அந்த நபர்கள் ஒருபோதும் இந்த அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாதவர்கள் என்று விடயத்தையும் கூறிக்கொண்டு